நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மவனே ஏன் குப்பை கொட்டுற? இன்னொரு தடவை திமிர என்கிட்ட காமிச்ச கொன்றுவேன். ராஸ்கல். ஏய் மஞ்சு, ஏண்டி அப்படி பண்ண? அவன் தலையில குப்பை கொட்டினதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு. நான் கேட்டுட்டே இருக்கேன், லூஸ் மாதிரி சிரிச்சுட்டே இருக்கேன். காதுன டம்மாரா? சொல்ல. காதெல்லாம் கேக்குது, நீ சொல்ல வேண்டிய சொல்லிட்டு முதல்ல கிளம்பு. கேண்டீன்ல இருக்கிற ஜீவா மேல ஏன் குப்பைய கொட்டின? ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அது சரிடி, நான் என்னமோ ஜீவாவை தேடி போய் அவன் தலையில குப்பை கொட்ட மாதிரி பேசுறேன். அந்த ஆந்தக்காரன் என் மேல குப்பையை கொட்டினா பதிலுக்கு நான் கொட்டினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல உன் தலையில குப்பை கொட்டினது அவன் தான் தெரியுமா? இல்ல அவன் கொட்டும் போதுதான் நீ பாத்தியா? பாவண்டி அவன் மேல போய் எப்படி உன்னால? யாரு அவனா பாவம்? இந்த பாரு, எனக்கு சும்மா கடுப்பேத்த விட்டுட்டு தேசம் கிளம்புறேன் இங்க கொஞ்சம். அவன் ரொம்ப நல்ல வேண்டி. நான் உண்மையதான் சொல்றேன், ஆனா நீ தான் இறங்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, ஜீவாவை பத்தி உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம அவங்க சிவாவோட இருக்கிறவங்க இந்த குப்பையை கொட்டுறது, திருடுறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. சிவா அதுக்கெல்லாம் அளவும் பண்ண மாட்டான். என்னடி மஞ்சு கிட்ட போயிட்டு என்னை பத்தி எடுத்து சொல்லு ஜீவா சொன்னானா? சொன்னா உன் காதலுக்கு மாமா வேலை பாக்குறேன்னு சொன்னானா? நானும் பாத்துட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து நீ அவனை பத்தியே பேசிட்டு இருக்க. அன்னைக்கு காஃபி ஷாப்ல கூட நீ அவனை பத்தி தான் பேசிட்டு இருந்த. உனக்கு அவன் ஃப்ரெண்டா இல்ல நான் ஃப்ரெண்டா? ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஜஸ்ட் பொதுவா தான் சொன்னேன். அதுவும் இல்லாம தப்பு உன் பக்கம் இருக்கு, அதனாலதான் நான் உன்கிட்ட எடுத்து சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாதிரி இருக்குது. உனக்கு வேணா அவனை பத்தி எனக்கு தெரியலாம், ஆனா எனக்கு அவனை பத்தி ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல இருந்து தெரியும். இப்ப நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் அவனை பத்தி சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த காலேஜ் எனக்கு எதிரினா அது அவன் மட்டும் தான். அது மட்டும் இல்ல, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். தலையில காஃபி ஊத்துறது, தண்ணி அடிக்கிறது, பிரின்சிபால் கிட்ட மாட்டி விடுறது, போதாத குறைக்கு உன்கிட்ட வேற என்னை பத்தி தப்பா சொல்லி வச்சிருக்கான். அதனாலதான் சொல்றேன், இந்த குப்பை கொட்டினது அவன் தான். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த காலேஜ் எனக்கு என்ன நடந்தாலும் அவன் தான் காரணம். ஏய் இந்த காஃபி கொட்டுறது, பிரின்சிபல்ட்ட போய் மாட்டி விட்டது, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கான். எது காஃபி கொட்டுறதுக்கும் என் தலையில மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கும் நான் மாவன் போனா? உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது, ஆனா நான் கேக்குறது தப்பா எடுத்துக்காத. ஜீவா மேல ஏன் குப்பைய கொட்டின? சரி, யாரோ ஒருத்தர் கொட்டினதுக்காக நீ இவ்ளோ ஃபீல் பண்றியே, கண்ணு முன்னாடி அவன் தலையில நீ குப்பை கொட்டும் போது அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான்? யார் அவன் ஃபீல் பண்ணுவானா? இந்நேரம் எங்கேயாவது ஒரு ஓரமா ஒரு மூலையில உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இந்த தலையில என்ன கொட்டலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அவன் அவ்வளோ கெட்டதான் பிடிச்சவன். அவன் உனக்கு பார்த்தாலே தெரியலையா? அவன் ஒரு திருட்டு ராஸ்கல். அவெல்லாம் பிரேக்கே இல்லாத தண்ணி லாரி அடிப்படி தண்ணி சாவான். கொஞ்சம் நிறுத்துறியா? ஏதோ அவன் 1-2 தப்பு பண்ணிட்டான், அதுக்காக இப்படியா சாபம் கொடுப்ப? உன் கூடவே 24 நேரம் சுத்திட்டு இருக்கேன். அவன் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்கான். அதை பத்தி நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. திருப்பி திருப்பி ஜீவா நல்லவன், ஜீவா அப்படி, ஜீவா இப்படி நான் புகழ்ந்து பேசி சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கேன்ல. உன் மேல அக்கறை இல்லாமலாம் இல்ல மஞ்சு. போதும்பா, இதோட நிறுத்திக்கோ எல்லாத்தையும். அவங்க எல்லாம் யாருப்பா ஒரு லவ்வுக்கு ஹெல்ப் பண்றவங்க? ஆனா நான் ஜஸ்ட் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை தானே. நான் உன் காதுல கெடுக்க வந்தவ தானே. அதனால நீ அவங்க கிட்டே பேசிக்கோ. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? இப்ப கூட நான் ஜீவத்தில குப்பை கொட்டினால எங்க உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணாம போடுவதானே பேசிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சந்தியா, முதல்ல செல்ஃபிஷான ஆட்டிடியூட மாத்திக்கோ சந்தியா. இதுக்கு மேல நான் ஏதாவது பேசினா என்ன கேளு மஞ்சு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் ஜீவா மறையட்டுமே, தன்னாலே வெளிவரமை. பாகடி ஆளுகளை பாரு, பார்த்து செருப்புகளை வந்துட்டு போயிடாதியா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடா. ஏன்டா கதிரு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? எப்படி அவன் பக்கத்துல உட்காந்துருக்க? கப்படிக்கல? 10 அடி தள்ளி உனக்கே அந்த பாதிப்பு இருக்கு, பக்கத்துல இருக்க எனக்கு இருக்காதா? எல்லாம் பழகின தோஷத்துக்காக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டா. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறே அசிங்கமா இருக்குடா. சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன் நீ என் ஃப்ரெண்டுன்னு. உனக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கான்னு கேக்குற? சத்தியமா கிடையாது. அதெல்லாம் இருந்தா நான் ஏன்டா இந்த குன்னக்குடி பெத்த குரங்கு கூட சேர்றேன்? குப்பா, அவன் தானே பேசுறான். என்னடா வந்து என்னன்ற அவனை கேளு. கோச்சுக்காதரா, இவன் எப்பவுமே இப்படிதான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொசுக்குன்னு கோச்சுக்குவான். குன்னக்குடி கோமாவே வளர்த்தார். டேய் அதெல்லாம் விடுறா. அவன் ஏன்டா ஓ மேல வந்து குப்பையை கொட்டினா? அது ஒண்ணும் இல்ல மச்சான், மஞ்சுக்கு மாமா மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடணும்னு கொள்ள ஆசை. காலேஜுக்குள்ள மஞ்சள் தண்ணி அவைலபிள் இல்லையா, அதனாலதான் குப்பையை கொட்டி விளையாண்டு இருக்கா.
நீ ஏன்டா துப்பி விளாடுற? டேய் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி அவ்வளவு திமிரு வரும்? நீ அவ்வளவு சும்மா விட்டாலும் நான் அவ்வளவு சும்மா விட மாட்டேன்டா. டேய் நீ என்ன அவன மாதிரி பேசிங்கற? அந்த பொண்ணுனா வாண்டடா கொட்டுறதுக்கு அது என்ன லூசா? குப்பை முதல்ல போய் கொட்டிச்சு. அப்ப கூட இவரு தான் கொட்டினாரு, அதுக்கு தெரியாது. ஆனாலும் இவரு தான் கொட்டி இருப்பாருன்னு அப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஏன்னா குழந்தை அந்த அளவுக்கு பண்ணிருது, அதனால குப்பையை கொட்டிச்சு. டேய் நான் ஒரு ஆம்பளைங்ஸ், நான் குப்பையை கொட்டலாம். ஆனா ஒரு பொம்பளைங்ஸ் அவ குப்பையை கொட்டலாமா? என்னடா முறைக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நானா? ஆமா. நான் என்னடா பண்ணேன்? 2 பேரும் நீ ஏமாத்திட்டாலுங்க, பழி வாங்க வான்னு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்ட்ட. அதனால நானே வெப்பனை ஹேண்டில் பண்ண வேண்டியதா போச்சு. அப்பனா சாரு குப்பை தொட்டி தான் வெப்பன்னு சொல்றீங்க? அவனை கேட்டானா? கேட்கலனாலும் நான் சொல்றேன்டா. இதுக்கு தானே ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் அவளுக்கு சகவாசமே வேணாம் வேணான்னு. எங்கடா கேக்குறீங்க? புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் மஞ்சுவை பிளான் பண்ணி பழி வாங்கிட்டேன். அதே மாதிரி நான் சந்தியாவும் பழி வாங்கிடணும் நீ பயப்படுற. மனசுக்குள்ள எங்கேயோ காதல் இருக்கு. டீச்சர் மவன. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உனக்கு இந்த குப்பை தொட்டி இல்ல, இன்னும் பல குப்பை தொட்டில அடி காத்திருக்கு. நீ என்னதான் சொன்னாலும் இந்த பணங்காட்டு நரி அவளை பழி வாங்க மாட்டாதரா. டேய் குப்பை, பிள்ளைங்கிட்ட பேச வேண்டிய டைலாக்லாம் வெறும் பையன்கிட்ட பேசிங்கிற லூசு லூசு. ஏய் இவனுக்கு புத்தியே கிடையாது. அதான் இவன் காலேஜ்ல ஜாயின் பண்ணும் போது எனக்கு தெரியுமே. இவன் கூட இன்னமும் நம்ம சுத்திட்டு இருந்தோன்னு ஏன் நம்ம மேலேயும் குப்பையா தான் கொட்டுவாளுங்க. வா போலாம். ஆமாண்டா, குப்பையை மட்டும் இல்ல, குப்பை லாரியே கவுக்க கூட வாய்ப்பு இருக்கு. கிளம்பலாம் வா. மூஞ்சப்பாரு. வா வா. போகாதை போகாதை. கல்லு தடுறான். என்ன போக மாட்டியா? அதோ போற பாடுறா. இன்னைக்கு உன் மண்டி அடிச்சு டேய் மாவுல சிவா, போட மூட நான் என்னைக்காவது மாட்டேன். உனக்கு தேவைப்படும்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி சொல்றது? எப்படியாவது சொல்லி இன்னைக்கு ஓகே பண்ணுமே. எப்படி சொல்றது? எப்படி இருக்க ஸ்ருதி? நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் கிளாஸ்க்கு போலையா? எப்படியாவது சொல்லி ஆகணும். போறேன். ஏய் அந்த பையன் உன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்படியா வாட வருது? செடிக்கு தண்ணி ஊத்தவனா? பிளான்ஸ் எல்லாம் வாடி போயிருக்கு. அவனா? அவன் ஒரு லூஸ். காலேஜ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்படிதான் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். சரி, எனிவே எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். bye. பாய் பாய் பாய். ஸ்ருதி, வாடா, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. வா. வா. எப்படியாவது சொல்லி ஆகணுமே. லேடி ஹாய் ஸ்டைல். சொல்லலாமா? இல்ல ஹாய் அப்படி ரொமான்டிக்கா சொல்லலாமா? ரொமான்டிக்கா ட்ரை பண்ற அப்படி. டேய் என்னடா அந்த வெற்றி மாதிரி நீ ட்ரை பண்றியா? அவன் கூட சுத்துறல, அதான். சி வாய போறா. நீ என்ன அதுக்குள்ள போற? டேய் அதான் சொன்னல, என் ஸ்ருதிய பார்க்கலான்னு போனடா. நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? பேசுறது என்ன பார்லிமெண்டா? டாய்லெட்டா? என்னது டாய்லெட்டா? நீ என்ன போற? டாய்லெட் இல்லடா, லேடிஸ் டாய்லெட்ரா. ஐயோ லேடிஸ் டாய்லெட்டா? நான் மட்டும் ஒண்ணு தடுக்கலன்னு வச்சுக்கோ, உள்ள எல்லாம் விட்டுட்டு உலக புறம் ஃபேமஸ் ஆகிருப்பான். சாரி மச்சான், என் ஆளை பார்த்த ஆவேசத்துல அவன் மேல இந்த லவ்ல பொண்ணுங்க யூஸ் பண்ண டாய்லெட் போயிடுவா. நானும் தானே இந்த லவ் பண்றவங்களாம் பாத்துக்கிறேன். கையறுத்துக்கிறானுங்க, கால அறுத்துக்கிறானுங்க, பச்சை குத்திக்கிறானுங்க. அப்படி நான் தானே இந்த லவ்ல. மச்சான் அந்த லவ் ஃபீலிங்லாம் லவ் பண்ணாதான்டா உங்களுக்கு புரியும். நானும் வாதான்றேன். எந்த பொண்ணு நான் லவ் பண்ண மாட்டேது. நானும் தானே லவ் பண்றேன். இது இல்ல ஒன்ஸ் பண்ணி நானும் லவ் பண்ணேன். ஆனா உங்களை மாதிரி இண்டிசென்டா பிஹேவ் பண்ண மாட்டேன் நானு. டே சும்மா காமெடி பண்ணாதடா. நானே ஸ்ருதி கிடைப்பாளா இல்லையான்னு ஒரே காவலில இருக்கேன். டேய் நீ ஏன்டா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? நான் தான் சுத்தி உனக்கு சொல்லிட்டு ஊத்துட்டல, அப்புறம் ஏன்டா பயப்படுற செல்லம்? டேய் நீ வேற ஷேவ் பண்ண இடத்துல லோஷனை தடவிட்டு இருக்க. ஏற்கனவே அந்த வெற்றி பையன் பூனைக்கண்ண அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். இதுல நீ வேற பயமா இருக்கடா. போனா டேய் அவன் வெள்ளையா இருக்கான், காரத்துன்னு வரான், அதுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்றான்னு சொல்லிட்டு ஆடின்னு சொன்னா சுதி அவன் பேர் நினைச்சிருப்பாங்கடா. ஆனா நான் சொல்றேன் சுதி உன் பேர்டா. மச்சான்
நீ சொல்ற மாதிரி நானும் அவளை சேர்ந்துருவாடா. சேர மாட்டீங்களா மணி அப்படின்னு அந்த கடவுளே நினைச்சாலும் இந்த மணி நாடோடியில் வர 4 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உன்னையும் சுத்தி சேர்த்து வைப்பான்டா, கல்யாணம் பண்ணி வைப்பான்டா, மலைக்கோள் இட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பான்டா. ஓகேடா மச்சான், ரொம்ப பசிக்குது, கேண்டீன் போயிட்டு 2 முறுக்கு வாங்கிக்கடா, வாடா போலாம். டேய் கேக்குறதெல்லாம் வாங்கி தரேன், அவன ஐடியா மட்டும் தரலன்னு வச்சுக்க வச்சுக்கிறாரு உன்னை. டேய் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுடா, அவனை காண்டி ஏத்துறான்டா. அவன் கூடவே இருந்து குழி பறிச்சா மச்சான். அவன் பிரச்சனை பெருசா இருக்கும் போலயே. இல்ல நிறைய யோசிக்கணும். பிங்கோ சாப்பிட விடு, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கிறேன். ஸ்கூல் ஃப்ரெண்டு நினைச்ச மச்சான், ஏமாத்தினான்டா அவன். நீ சாப்பிட்ற மச்சான்? எனக்கு வேணாம். டேய் டென்ஷன் இருக்கும்போது பிங்கோ சாப்பிடணும்டா, ஆட்டோமேட்டிக் டென்ஷன் குறையண்டா, சாப்பிட்றா. பயபுல இன்னொரு சிப்ஸுக்கு எப்படிலாம் விட்டு போறான் பாரு. டென்ஷன் குறைஞ்சிட்டு இருக்கோம், குடு. சரி மச்சான், யார் அந்த துரோகி? டேய் அந்த துரோகி பேரை என் வாயால சொல்ல மாட்டேன்டா. வாயில சொல்லனா பரவாயில்ல, ஒரு பேப்பர்ல எழுதி காட்டு. ஏன்டா முறைகிற? யாருன்னு சொன்னாதானே தெரியும். சொல்ற யாரா அவன்? அந்த பூனகனை வெட்டி இருக்கான்ல, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். வெற்றி எதுக்கு வழியில கிராஸ் ஆகிறான் மச்சான்? அவன் என் ஃபிகர்னு தெரிஞ்சு எப்படி அவன் கரெக்ட் பண்ணலாம்? அந்த பொண்ணிய பேர முன்ன பின்ன தேவையான ஒருத்தனை பார்த்து கண்ணடிக்கும். அடிக்க மாட்டாடா. டேய் முதல் நாள் என்ன உத்து உத்து பார்த்தாடா, வெக்கப்பட்டுலாம் சிரிச்சா மச்சான். மேல கூட என்ன பார்த்து வெக்கப்பட்டு ஐ லவ் யூ சொல்ல வந்தா. அத சொல்ற நேரம் பார்த்து இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான்டா. ஐயோ கெடுத்துட்டானா? டே பண்ணி என் லவ்வ கெடுத்தான்னு சொன்னேன். ஓ மச்சி, உன் அழகுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு ஆளே இல்லடா. நீ அடிவான பீஸ் பண்ணியதெல்லாம் உனக்குள்ள ஒரு ஆன்சம் காயிருக்கான்டா. உன் முடி வேணா முறுக்கிட்டு இருக்கலாம், ஆனா உன் மூளை எந்த மிலிட்டரி ஹோட்டலையும் கிடைக்காதரா. நான் கலாகிரியா? அடிங் மச்சி, உன்னை போய் கலாய்க்க முடியுமா? ஃபீல் பண்ணாரா? ஸ்ருதி உனக்கு தான் சொல்றேன். இங்க பாரு, பெண்ணு மண்ணு பொண்ணு இதெல்லாம் பின்னாடி நம்ம போக கூடாது, அதெல்லாம் தானா தேடி வரும். இதெல்லாம் நான் சொல்ல, நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு. டேய் அவர் சூப்பர் ஸ்டாரா, அவர் பின்னாடி எல்லாமே வரும். நம்ம 2 பேரும் சப்பர் ஸ்டார், நம்ம பின்னாடி யார் வருவா? இது பாரு, ஒரு ஃபிகரை பார்த்தோன்னு வச்சுக்கேன், 10 நிமிஷத்துல கரெக்ட் பண்ணும். இல்லன்னு வச்சுக்கேன் எவனாவது கொத்திட்டு போயிடுவான். நீ கொத்துறியா இல்ல நான் கொத்துறேன்னு பாப்போம். இப்ப பாரு எப்படி கொத்துறேன்ட்டு. நீ சொல்றது கரெக்டு தான்டா. இப்பனா அந்த பொண்ணு வெற்றி மறைஞ்சு உன்னை லவ் பண்ண அவ்வளவுதானே? ஆமாடா, நான் பாத்துக்கிறேன். இல்ல அந்த பொண்ணு வெற்றி இல்ல, ஒன்னு உசரானா உனக்கு இல்ல எனக்கு. சரி விடு, நான் தங்கச்சி ஏத்துக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நம்மடா மச்சான், நான் இருக்கேன்டா. இனிமே நான் உங்க 2 பேரும் காவலா இருப்பேன்டா. டேய் இதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம்டா, தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரும். என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? என் உசிரே போனாலும் அது உனக்கு கிட்ட போ ஹெல்மெட்டு. சரி விடு, நான் கிளம்புறேன். டேய் எங்கடா போற? ரொம்ப பசியா இருக்கு, இனி வேற ரொம்ப யோசிக்கணும். ஒரு 500 ரூபா கொடு, டிஃபன் சாப்பிட்டே யோசிப்பேன். ஆக மொத்தம் ஐடியா தர மாட்டீங்க. தேங்க்ஸ் மச்சான். 500 ரூபாய் டின்னருக்கு ஆச்சு. இந்த பைப் என்ன பார்த்தாலே 10 அடி தள்ளி நிற்பான், இப்ப கல்ல கொண்டு அடிக்கிறான். நம்ம என்ன அவ்வளோ கேவலமா போயிட்டோமா? ஒருத்தன் என்னடா குப்பையை கொட்டுறா, ஒருத்தன் கல்ல கொண்டு எறிகிறான். என்ன பண்றது புரியலையே. இந்த காலேஜில் எனக்குன்னு இருந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்குது. ஏதாவது கிமிக் பண்ணி அதை ரீட்டைன் பண்ணாதான் உண்டு. இங்க பாருடா. டேய் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாத்தம் தாங்க முடியல. அப்படி ஒன்றும் பெருசா வரலையடா. ஓ மேலதான் பாரு, ஓ மேலதான். என்னடா சொல்ற? காலேஜ் ஃபுல்லா வாழ அடிச்சிட்டு இருக்கு, நீ இப்படி சொல்ற? வாடா போலாம், வீட்டுக்கு போய் ஆசிட் ஊத்தி குளிக்கணும்டா. உண்மையில ஏதாவது இருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி வெறி நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறானுங்க. என் மேல உண்மையிலே நாத்த வருதானே? அப்படி எதுவும் வரலையே. நீ வேணும்னே கலாய்க்கிறானுங்களா, வெறுப்பேத்தணும்னு கலாய்க்கிறானுங்களா, என்ன புரியலையே. என் நண்பன் சிவா வாங்கி கொடுத்த டீயை குடிச்சிட்டு பேசாம இருந்தேன். என்னை கூட்டு வந்து இப்படி புலம் போட்டா. அவன் மட்டும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறியா? வரேன் செத்து.
ஹாய் ஜீவா. ம் வணக்கம் வணக்கம். நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கு நான் என்ன பண்ணுன்ற? காஃபி ஷாப் வாயேன், அப்பதான் என்னால உன்கிட்ட ஃப்ரீயா பேச முடியும். ஏன் இங்கிலாந்து பேசினா போலீஸ் பிடிச்சி போயிறாங்களா? என்ன ஜீவா, நீ தானே சொன்ன நீயும் நானும் பேசுறத சிவா பார்த்தானா டென்ஷன் ஆகி உன்னை பிடிச்சி திட்டுறான்னு. ஓ அவன் அப்படியே சொன்னா? அதை பற்றி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். நீ வந்த மேட்டர் மட்டும் சொல்லு. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு புரியல. புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? மஞ்சு அசிங்கப்படுத்தினது மனசுல நினைச்சுதான் நீ இப்படி எல்லாம் பேசுறன்னு நினைக்கிறேன். நினைக்கலாம் செய்யாத, அதான் உண்மை. அவ பாட்டு வந்தா என் தலையில குப்பை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கா. தனியா பண்ணியிருந்தாவது பரவாயில்ல, பப்ளிக் பிளேஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அன்னையிலிருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஓட ஓட கலாய்க்கிறானுங்க. இந்த பைப்பு என்னை பார்த்தாலே 10 அடி தள்ளி நிப்பான். அவெல்லாம் என்ன பார்த்து கலாய்க்கிறான். வர்றவன் போறவங்களாம் என்னை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறானுங்க. போற வரலாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் என்ன ஸ்டேஜா என்ன? அசிங்கப்படுத்திட்டீங்களே. இல்ல, இப்ப கூட நான் உன்கிட்ட அதை பத்தி தான் பேச வந்தேன். இப்ப பேசி என்ன ஆக போகுது? அதான் நடத்த வேண்டியதெல்லாம் நடத்திட்டீங்களே. இந்த காலேஜ்ல ஜீவாக்குன்னு இருந்த ஒரு பிரஸ்டீஜே போச்சு. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது ஜீவா. அவகிட்ட நான் எத்தனையோ தடவை எடுத்து சொன்னேன், ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, அவ ஒரு அடங்காப்பிடாரி அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. நீ தான் கேட்கல. பார்க்கலாம், நீயும் மஞ்சுவும் சேர்ந்து பண்ணதுக்கு இப்ப நீ தான் அனுபவிக்க போற. பாத்துக்கலாம். ப்ளீஸ் ஜீவா, நான் என்ன பண்ணேன்? இப்ப கூட நான் உனக்காக தான் அவகிட்ட சப்போர்ட் பண்ணி பேசினேன் தெரியுமா? என்னதான் நீ சொன்னாலும் நான் அசிங்கப்பட்டதுக்கு நீயும் ஒரு காரணம்டி. உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். ஜீவா, மஞ்சு செஞ்ச தப்புக்கு நீ என்ன பனிஷ் பண்ணாத ப்ளீஸ் ஜீவா. சாரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டெல்லாம் சரியாயிருமா? ஒத்துக்கிறேன், நான் இது வரைக்கும் நீ ஏமாத்தி தான் சாப்பிட்டு இருந்தேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா சிவா உன்னை லவ் பண்றதுக்கு உண்மையில ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்டி. இதுக்கப்புறம் சிவா உன்னை லவ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். அவ பண்ண தப்புக்கு நான் என்ன ஜீவா பண்ணுவேன்? அப்படியெல்லாம் பண்ணாத ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, நான் உங்களை டைரக்டாலாம் பிடிக்க மாட்டேன். இவ்வளவு நாள் நான் உன்கிட்ட சொன்னேன்ல, சிவா உன்னை அப்படி லவ் பண்றான் இப்படி லவ் பண்றான், நீ இல்ல நான் சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் செத்துருவான்னு. அதெல்லாம் அப்படியே மாத்தி சிவா கிட்ட போய் சொல்லுவேன். இதெல்லாம் நீ தான் காலேஜ் ஃபுல்லா போய் சொல்லிட்டு இருக்கிறதா நான் போய் சொல்லுவேன். நம்ப மாட்டான்னு நினைக்கிறியா? அது நீ சொன்னா, நான் சொன்னா நம்புவான். ஏன்னா அவன் என் நண்பன். ஜீவா, நான் அவனை உயிருக்குயிரா லவ் பண்றேன் ஜீவா, ப்ளீஸ். பண்ணிக்க. ஆனா நீ சிவாவே நினைச்சாலும் நான் விட மாட்டேன்டி.